கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வில் ஜாக்ஸ் மறுபடியும் இங்கிலாண்டே போறாரா? என்னடா சொல்றீங்க? ஸோ இவ்வளோ தூரம் டீம் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் அவர் தான். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃப் டீம் சும்மா வெறித்தனமா இருக்கு. அவர் இங்கிலாந்து போறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளோ கோவம் வரும் இல்லையா? ஆக்சுவலா அது உண்மைதான். ஸோ என்ன நடக்குது? ECB இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க? வில் ஜாக்ஸ் எப்போ நாடு திரும்புறாரு? உங்க எல்லா கேள்விக்கும் பதில இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ ஆக்சுவலாக சிஎஸ்கே இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவும் இப்படி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் வந்துட்டு ரொம்ப ஃபெயிலியர் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் தர்மசாலாவில் 6 அடிச்சு வின் பண்ணி மஸ்ட் வின் கேமை வந்துட்டு வின் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபயரில் வின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க டைட்டில் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் லைனாக 6 மேட்ச் லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், ஹோப் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது தொடர்ந்து எல்லா மேட்சும் வின் பண்ணி ஸோ அவங்க உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ திஸ் டைம் ஆர்சிபியோட டைம் அப்படின்னு சொல்லி ஆகணும். முதல் 8 மேட்ச்ல வெறும் ஒரே ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் நடந்த செகண்ட் ஹாஃப்ல கதையே வேற. சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க ஆர்சிபி. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பவுலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கடைசி பேஸ் ஆஃப் ஐபிஎல் வந்துட்டு சைன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் தயால் நல்லா பண்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ முகமது சிராஜ் அவர் ரொம்ப முக்கியம். அவருடைய லைன் அண்ட் லெஃப்ட் நல்லா இருக்கு. ஸோ அங்கங்க அடி வாங்கினாலும் கம்பேக் கொடுத்துறாரு, டக்குன்னு ஒரு விக்கெட் கழட்டி கொடுத்துறாரு அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ இதே ஸ்குவாடோட ஸோ தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எலிமினேட்டர் குவாலிஃபயர் டு ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைட்டில் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு நடுவில் 2 எதிரி இருக்காங்க. அதாவது எஸ்ஆர்எச் அண்ட் எல்எர்ஜி. இவங்க 2 பேரும் ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் தோத்து ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க உள்ள போனால் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது எல்லாமே சாத்தியம். ஸோ எல்லாமே லக் பேஸ்டான கேம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் வந்துட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. சில பேர் ப்ரோ உண்மையா ப்ரோ இல்லை ஃபேக்கா சொல்லிட்டு இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக உண்மைதான். நாட் ஓன்லி இங்கிலாந்து, மற்ற எல்லா கண்ட்ரியுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க T20 வேர்ல்ட் கப்புக்கு நீங்கள் வந்தாகணும். ஸோ தயவு செஞ்சு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் சில டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்துட்டு எந்த டீம்லையுமே இல்லை. ஸோ ரஹமதுல்லா குர்பாஸ் மட்டும் ரிட்டன் வரதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் முஸ்டபிசூர் பார்த்தோம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு சிஎஸ்கேல இருந்து. ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு போர்டு எப்போல்லாம் டைம் கொடுக்குறாங்களோ அப்போலாம் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இதுதாங்க ஐபிஎல் உடைய கடுப்பே. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினான சில பிளேயர்ஸ் இல்லாமல் டீம் தத்தளிப்பாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இல்லாமல் அவங்களே தவிச்சு பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு பாதியில் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் இந்த இங்கிலாந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சா பிடிவாதம் தான். இந்த டேட்னா இந்த டேட்ல வந்து நிற்கணும். மற்ற டீம்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. ஆனால் இங்கிலாந்துல ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை பண்ணியே ஆகணும். டைமுக்கு போய் ஆகணும். அதுலேயும் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் கம்பல்சரி போயாகணும். இப்போ வில் ஜாக்ஸ் இருக்காரு இல்லையா, அவரு உலக கோப்பை அணியில இருக்காரு. மே 22ஆம் தேதி அங்க இருக்கணும். அந்த ஸ்குவாட் செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சு பயிற்சி ஆட்டம் டிஸ்கஷன் இதெல்லாமே போயிட்டு இருக்கும். அதனால 22ஆம் தேதி அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால 20ஆம் தேதி நைட்டு இல்லைன்னா 21ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ் கிளம்பி போயிடுவாரு. 100% உண்மைதான். வில் ஜாக்ஸ் மட்டும் கிடையாது, சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய மொயின் அலி பார்த்தோம் அப்படின்னா கிளம்பி போயிடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ ஜானி பேஸ்டோ அவர் கிளம்பி போயிடுவாரு. ஸோ ஜார்ஜ் பட்லர் கிளம்பி போயிடுவாரு. ஸோ லியாம் லிங்வென்ஸ்டன் பார்த்தோம் அப்படின்னா கிளம்பி போயிடுவாரு. அண்ட் சாம் கரன் வந்துட்டு கிளம்பி போயிடுவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பஞ்சாப் உடைய பாதி ஸ்குவாடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாம் எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எலிமினேட்டட் அப்படின்னா கூட அவங்களுக்கு லீக் மேட்சஸ் கரெக்டாக முடிஞ்சிருந்துங்க அந்த டைம்ல. ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் வில் ஜாக்ஸ் உடைய ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ மே 18ஆம் தேதி சிஎஸ்கே கூட மேட்ச் இன்கேஸ் வின் பண்ணிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபயருடைய அந்த 3 மேட்சையுமே வில் ஜாக்ஸ் இல்லாம தான் ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா வில் ஜாக்ஸ் அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட விளையாண்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் இருந்துட்டு திங்கக்கிழமை கிளம்பி போயிடுவாரு. ஸோ இவங்களுக்கு மேட்ச் அப்படிங்கிறது குவாலிஃபயர் டு எனக்கு தெரிஞ்சு புதனோ வியாழனோ தான் நடக்குது. ஸோ அப்போ அவர் இல்லாம தான் ஆடியாகணும். ஸோ அந்த டைம்ல மேக்ஸ்வெல் உள்ள வருவாரா இல்ல அவரு ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் 2வது பட்சம் தான். ஸோ இப்போதைக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிளம்புறாங்க அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ வில் ஜாக்ஸும் கிளம்புறாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த ஒரு வீடியோ. எஸ் கிளம்புறாரு. ஸோ ஆனா இந்த பிளே ஆஃப் ஆடி கொடுத்துட்டு போவாரான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த நாக் அவுட் மேட்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ மினி அதாவது நம்ம ஒரு குவார்டர் ஃபைனல் கூட வச்சுக்கலாம், சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அந்த மேட்ச் மட்டும் ஆடி கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் வந்து இருக்க மாட்டாருங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் தேடுவாங்களா இல்லை இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு விளையாடுவாங்களா இல்லை மேக்ஸ்வெல் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது எல்லாத்தையும்
நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க ஓவராலா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐபிஎல் உடைய கடுப்பான விஷயமே இதுதான். என்னதான் பெர்ஃபெக்ட் டைம்ல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த டைம்குள்ள மேட்ச் எல்லாம் முடிச்சிடலாம், T20 வேர்ல்ட் கப் வருதுன்னு சொன்னா கூட சில போர்டு, இந்த ECB இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வில் ஜாக்ஸ் விடவே இல்லை, ரீஸ் டாப்லி விடவே கிடையாது. ரீஸ் டாப்லிக்கு ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா அது அவள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம்ல கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வில் ஜாக்ஸும் அதே மாதிரி தான் வந்தாரு. இருந்தாலும் T20 வேர்ல்ட் கப் இருக்கு அப்படிங்கறதுனால ப்ரெஷர் பண்றாங்க. ஸோ போய் தான் ஆகணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.